இட்லி தோசைக்கெலாம் என்னடா பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த சட்னி செய்யுங்க. ரொம்ப 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகா, 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஆறு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 3 தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்குள்ளேயே இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். 2 பல் வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். வறுத்து வச்சுக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்லாவும் இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது அவ்வளோதான். சுட சுட இட்லியோட நான் இந்த இட்லி ஏன் கலர் மாறியிருக்குதுன்னா ப்ரௌன் ரைஸில் தான் நான் இந்த இட்லி சுட்டுருக்குறேன். கேரளா அரிசி மட்டை அரிசியில் தான் நான் இந்த இட்லி சுட்டுருக்கேங்க. அதனால தான் கொஞ்சம் கலர் சேஞ்சஸாக இருக்குது. நல்லா சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.